அப்படியா? சரி வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன். சின்னம்மா யார் போன் பண்ணா? எங்க சொக்கார வழியில தம்பி வரும் பாத்துக்கோங்க, பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தானா. அதான் எக்கா என் வீட்லயா இருக்க அப்படின்னு கேட்டான். அதான் வந்துரு மக்களே, வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாத்துக்கோங்க. வெறும் ரசம் வச்சு இந்த கீரை கூட்டு தான் வச்சிருக்கேன். வந்தவனுக்கு அப்படி கொடுக்க முடியாதுலாங்க. எனக்கு வேற தலைவலியா இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. ஏதாவது கறி வேற வைக்கணும்ல. ரசமும் கீரையும் திங்க மாட்டவளாமா? பரவாயில்லைக்கு மட்டன் கிட்ட வைக்கணுமாக்கா? அண்ணிய பத்தியம்மா எப்படி எல்லாம் பேசுற? மூஞ்சி மாறையும் பாரு, எழுதிட்டு பேசிட்டு இருக்க. நீ வரனாலே அவ என்னெல்லாம் செய்து எடுத்து வைப்ப தெரியுமா? அங்க இங்க வாடி எடுத்து மட்டன் பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் உனக்கு பார்த்து பார்த்து செய்வா. நீ ஏட்டி இப்படி பேசுற? அவளுக்கு தூரத்து சொந்தமா இருந்தாலும் நமக்கு குடும்பக்காரர் தான், அதை நினைவுல வச்சுக்கோ. எனக்கு தலைவலிக்குனா நீ ஒண்ணு செய்யண்டா, ஹோட்டல்ல போய் நான் சிக்கன் பீஸ் வாங்கிட்டு ஓடிடுறேன். மர்மல என்ன செய் மர்மல, உன் குடும்பக்காரன் வரன்னு சொல்லுத, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா நல்லவா இருக்கு. உனக்கு தலைவலிக்குனா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள என் மொமெண்ட் சொல்லி ஒரு கிலோ நாட்டுக்கோழியும் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு சொல்லி நான் எல்லாத்தையும் என் கைப்பக்கத்துல செஞ்சு விடுவேன். எதே ரொம்ப தேங்க்ஸ் டே. மர்மல, இதுக்கு எதுக்கு தாங்குஸ்? உன் குடும்பக்காரவா என் குடும்பக்காரா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தானே. இப்படி ஒரு புரிஞ்சுக்கிட்ட மாமியார் கிடைச்சா